மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். திமுகவோட அஸ்திவாரமே காலியாகக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நடக்குது. எப்பவுமே திமுகவுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கும். சில விஷயங்கள்ல திமுகவினர் நேரடியா இறங்கவே மாட்டாங்க. இந்த திராவிட கழகத்தினர், கருப்பு சட்டைகள், அவர்களை இறக்கி விடுவாங்க. ஏதாவது மதம் சார்ந்த பிரச்சனைகள், பெரியார் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா திமுக நேரடியா களத்துக்கு போகாது. ஏன்னா ஒரு மதத்துக்கு சப்போர்ட் கேட்டு இன்னொரு மதத்தோட வாக்கை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர்தல் அரசியல்ல இல்லாத திமுகவினரை, இந்த திகாவினரை இறக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி சாதி பிரச்சனைகள் அப்படின்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்ப அதிமுகவில் இருக்கிற ஒரு வன்னியருக்கு எதிராக பேசணும் அப்படின்னா சிவசங்கரை விட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா வன்னியருக்கு எதிராக வன்னியர்கள், உடையார் சமூகத்துக்கு எதிராக உடையார் சமூகத்தினர், பட்டியல் சமூகத்திற்கு எதிராக பட்டியல் சமூகத்தினர் இப்படின்னு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா என்ன திமுக ஆட்சியில தப்பு நடந்தாலும் அதை நாம கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொத்தடிமைகளாவே கடந்த 8 வருடங்களா வாழ்ந்துகிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், இவங்க எல்லாம் இந்த சிஸ்டம் அப்படிங்கறதுதான் திமுகவோட ஒரு பெரிய அஸ்திவாரம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான IAS IPS அதிகாரிகள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காக்கி சட்டை போட்டிருப்பாங்க. ஆனா கரவேட்டி கட்டாத திமுக மாவட்ட செயலாளர்கள் அப்படிதான் செயல்பட்டு இருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம், திமுகவோட அஸ்திவாரம் ஒரே நாள்ல நேற்று காலி செய்யப்பட்டிருக்கு. எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து இன்னும் நமக்கு கூட நிறைய கால் வருது. என்னன்னா விஜய் வந்துட்டாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க, தடுக்க முடியாதா அப்படின்னு. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், குப்பைய மூடிய போட்டு மூடுனா அதுக்கு பேரு சுத்தம் இல்லை, அப்புறப்படுத்தினா மட்டும்தான் அதுக்கு பேரு சுத்தம். நீ ஒரு ஆர்டர் போட்ட, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரா, இனிமே அவனா 10 ரூபா வாங்கினேன் அப்படின்னு மிரட்டல் எல்லாம் விட்டா 2 நாளைக்கு மிரட்டலுக்கு பயப்படுவான், 3வது நாள் அவன் கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கதான் செய்வான். அப்ப இந்த பிரச்சனையோட அடிப்படையை தீர்க்கணும் அப்படின்னா என்னன்னா, டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 12,000 ரூபாய் தான் சம்பளம் வழங்கப்படுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 12,000 ரூபாய் வச்சு ஒருத்தன் குடும்பத்தை நடத்த முடியுமா அப்படின்னா சாத்தியமே கிடையாது. அப்ப அந்த 12,000 ரூபாய்க்கு அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா என்ன காரணம்? சம்பளத்தை தாண்டி கிடைக்கக்கூடிய இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வருமானத்துல அமைச்சர்கள், அதிகாரிகள், சூப்பர்வைசர்கள் இப்படி எல்லாத்துக்கும் போக ஒரு பாட்டிலுக்கு 50 பைசாவது அந்த சேல்ஸ்மேனுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அவங்க வேலை செய்யறாங்க. இப்ப இருக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களை நீ சம்பளமே இல்லைன்னு சொன்னாலும் வேலை செய்வாங்க. இந்த 12,000 ரூபாய் கூட அவங்களுக்கு தேவையில்லை. இல்ல நீ இதுலயே கை வைக்கிற அப்படின்னா அவங்களோட அடிமடியில கை வைக்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் 12,000 ரூபாய். அரசு சார்பா டாஸ்மாக் கடைக்கு 6,000 ரூபாய் வாடகை கொடுக்கப்படுது. ஆனா 6,000 ரூபாய் வாடகைக்கு அவங்க டாஸ்மாக் அந்த 10க்கு 10 கடையில பாட்டில் அடிக்கிறாங்க. இப்ப காலி பாட்டில வாங்கி வைக்க சொல்றாங்க, அதுக்கு தனியான இடம் இல்ல, இவங்க காசுல வாடகை தர்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் காலி பாட்டில கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்காக ஊழியர்கள் இல்ல, 700 ரூபாயில இருந்து 800 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவங்க அந்த காசை போடுறாங்க. கரண்ட் பில்லு தமிழ்நாடு அரசு சார்பா டாஸ்மாக் கடைக்கு மாதம் 450 ரூபாய் கரண்ட் பில்லு, அதாவது 2 மாதத்திற்கு ஒருக்க 900 ரூபாய் கரண்ட் பில்லு தரப்படுது. ஆனா ஒரு சாதாரண குடிமகன்கிட்ட போனா என்னையா பீர் கூலிங் இல்லையா அப்படின்னு சண்டை தான் பிடிப்பான். அப்ப ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ அவங்க 60 நாள் இயக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 8,000 ரூபாய்க்கு குறையாம கரண்ட் பில் ஆகும். இந்த 900 ரூபாய் வச்சுட்டு கரண்ட் பில்லும் கட்ட முடியாது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படைகள் பிரச்சனைகளை தீர்க்காம சும்மா விஜய் வந்துட்டாரு, எங்க அண்ணன் ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு கட்ட பஞ்சாயத்து வேணா பண்ணிட்டு இருக்கலாம், அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அதனால இந்த அடிப்படை விஷயங்களை நீங்க சீர்தூக்கணும். சரி, இப்ப திமுகவோட அஸ்திவாரம் ஒரே நாள்ல காலியாச்சுன்னு சொன்னோம்ல, அதுல மிக முக்கியமானது சென்னை மாநகரத்தோட திமுகவோட அறிவிக்கப்படாத செயலாளராக இருந்த காக்கி சட்டை போட்ட முன்னாள் கமிஷனர் அருண் அவர்கள். அவரை 27ஆம் தேதி நீதிமன்றத்துல ஆஜராக சொல்லி நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டண்டா தம்பிங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதே அருண் தான் எத்தனையோ பேரை பொய் வழக்குகள்ல பிடிச்சி உள்ள போட்டாரு. சவுக்கு மீடியாவுக்கு நடந்த கொடுமைகள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஏன் இவரை போய் மறுபடியும் 27ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேமுதிகவோட பொருளாளர் இப்ப LK சுதீஷ் இருக்காருல்ல, அவருக்கு சொந்தமா கொளத்தூர்ல 2.5 ஏக்கர் லேண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுல சந்தோஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு கட்டுமான நிறுவனத்தை சேர்ந்த ஒருவரோட ஒப்பந்தம் போட்டு 78 அடுக்குமாடி குடியிருப்புகள் சுதீஷுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த சம்பவம் நடந்தது எல்லாமே 2019-23 காலகட்டத்துல.
இந்த 78 அடுக்குமாடி குடியிருப்புகளை வந்து எல்கே சுதீஷுக்கு தெரியாமலேயே சந்தோஷ் சர்மா கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. அது அப்பவே எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அவர் ஜாமீன்லயும் வெளியே வந்துட்டார். ஆனா 2025 எப்ப திமுகவோட தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நெருங்கி வந்த வேலையில மறுபடியும் கமிஷனர் அருண் அவரோட பவரை பயன்படுத்தி இவரை பிடிச்சி உள்ள போட்டாரு. ஜாமீன்ல வெளியே வராரு. வெளியே வந்த அன்னைக்கே அவருக்கு குண்டாசும் போடப்படுது. சவுக்குக்கு நடந்த அதேதான். நான் போடுறேன், நீ கோர்ட்டுக்கு போயிட்டு வெளில வந்துருவியா, இரு நீ கோர்ட்டே வெளில எடுக்க முடியாத அளவுக்கு குண்டாஸ் போடுறேன் அப்படிங்கிற ஒரு அதிகார திமிர். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அரச பயங்கரவாதத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். மறுபடியும் அவரை குண்டாசுல உள்ள போட்டாங்க. அதுக்கு சந்தோஷ் சர்மாவோட மகள் ஒரு ஆட்கொணர்வு மனுவை நீதியரசர் GR சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் அமர்வுல போட்டாங்க. அந்த அமர்வு தான் ஒரே வழக்குல நாங்க ஜாமீன் கொடுத்து நீ எப்படி மறுபடியும் குண்டாஸ் போடலாம், எந்த அடிப்படையில நீங்க குண்டாஸ் போட்டீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு முன்னாள் கமிஷனர் அருணை கடுமையா கண்டிச்சதோட மட்டும் இல்லாம 27ஆம் தேதி நேர்ல ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் சொல்லியிருக்காங்க. அருண் பண்ண கடந்த காலகட்டங்களுக்கு எல்லாம் ரிவேஞ்ச் அப்படிங்கிறத தானாவே எடுக்கும்ல, காலத்துக்கிட்ட தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்குல்ல. எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வல்லவன் அடிப்பான் அப்படிங்கிறது இப்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு. மறுபக்கம் திமுகவுக்கு இன்னொரு ஈகோ சிஸ்டமா இருந்த விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், IUML இவங்க எல்லாமே இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆட்டி படைப்பாங்க, என்னையா இருந்தாலும் திமுக பேச்சை கேட்டுட்டு இவங்க நமக்கு கால வாருவாங்கிறத தெரிஞ்சுதான் அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் வீசப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் காலங்காலமா காங்கிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அமைச்சரா அது எங்க இருக்கு அப்படின்னு 59 வருஷமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப 2 அமைச்சரவையில இடம் அப்படின்னோடனே இனிமே காங்கிரஸ் அப்படிங்கிறது டிவிகேவோட கூட்டணி தான். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்தியை முன்னிறுத்தினா ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள், டிவிகேவிற்கான இளைஞர் பட்டாளம், ஆளுங்கட்சி பலம் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் 40 தொகுதிகளை ரொம்ப சுலபமா அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் இதுல ஆகச்சிறந்த கேவலம் என்னன்னா, இப்ப திமுகவோட பலமான கூட்டணி கட்சிகள் போயிடுச்சு. அது எல்லாத்தையுமே பிஜேபி எதிர்ப்பு இனிமே திமுக பேசினாலும் காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்கதான் பிஜேபியோட எதிர்ப்பு வாக்குகள் போகும். அப்ப இந்த நேரத்துல பிஜேபிக்கு ஆதரவு வாக்குகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ராகுலா மோடியா அப்படிங்கறதா இங்க பிரதமருக்கான வாக்கு. அப்ப நமக்கு மோடி தான் பிரதமர் அப்படின்னு அதிமுகவினர் இதற்கான எதிர்ப்புகளை அறுவடை செஞ்சு கட்சியை கட்டமைக்கலாம். ஆனா இந்த கூட்டத்துக்கு தான் உள்கட்சி சண்டை போடுறதுக்கே நேரம் சரியா இருக்குல்ல. நம்ம திமுக கூட சண்டை போடணும், டிவிகே கூட சண்டை போடணும் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு CV சண்முகம் கூட சண்டை போடலான்னு ஒரு தரப்பும், எடப்பாடி கூட சண்டை போடலான்னு இன்னொரு தரப்பும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இதுல ஒரு சில தொண்டர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க கட்சிக்காக உழைச்சோண்டா, ஆனா நடக்கிற சம்பவங்களை பார்த்தா எவனுமே நல்லா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை உண்மையிலேயே அந்த அம்மாவை கொலைதான் பண்ணிட்டீங்களோன்னு எங்களுக்கு இப்பதான்டா எல்லாத்து மேலேயும் சந்தேகம் வருது அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன் வைக்கிறாங்க. மக்களாகிய நீங்க தான் இதற்கான பதில் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம்.